அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் த 18th லோக்சபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18வது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதிர்க்கட்சி தலைவராக வரணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு லோக்சபாவோட எண்ணிக்கை 543ல் ஒரு 10% இடங்களை வந்து வச்சிருக்கணும். 10% ஆஃப் சீட்ஸ் ஆர் 55 சீட்ஸுக்கு மேலே வந்து இருக்கணும். ஓகேங்களா? அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 99 இடங்களை வந்து வச்சிருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி அவர்களை தான் நம்ம 18th லோக்சபாவோட லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது, ஹூ வன் த பிரெஞ்ச் ஓப்பன் இன் விமன்ஸ் சிங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பிரெஞ்ச் ஓப்பனை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈகா ஸ்வியாடெக் இவங்க தான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஜாஸ்மின் பவுலோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இட்டாலி நாட்டை சேர்ந்தவங்களை தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ 2022, 23, 24 இந்த 3 வருஷத்துலையும் இவங்க தான் டைட்டில் பிரெஞ்ச் ஓப்பனை வின் பண்ணியிருக்காங்க. ஹேட்ரிக் ஆஃப் டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஈகா ஸ்வியாடெக். அடுத்தது பார்த்தோம்னா நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் அதில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். சாம்பியன் இன் மென்ஸ் கேட்டகரி மேக்னஸ் கால்சன் நார்வேயை சேர்ந்தவர். சாம்பியன் இன் விமன்ஸ் கேட்டகரி வென்ஜுன் சைனாவை சேர்ந்த ஷாங்காய் நகரத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ கால்சன் வென்ஜுன் 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரக்யானந்தா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 3rd பிளேஸ் வந்திருப்பாங்க மென்ஸ் கேட்டகரியில். அடுத்தது, ஹூ வன் த ரியாத் வாடியா அவார்ட் ஃபார் த பெஸ்ட் எமர்ஜிங் இந்தியன் ஃபிலிம் மேக்கர் இன் காஷிஷ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். காசிஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த வளர்ந்து வரும் இந்திய திரைப்பட தயாரிப்பாளருக்கான ரியாத் வாடியா விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா நமக்கு மும்பையில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுல இந்த ரியாத் வாடியா அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அபு சோஹெல் கோந்தகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக கொடுத்துருப்பாங்க. என்ன ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஹ்ரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் ஃபிலிம்காக தான் இவங்களுக்கு இந்த ரியாத் வாடியா அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, ஹூ டுக் த ஃபேமஸ் எர்த் ரைஸ் போட்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரபலமான பூமி உதயம் புகைப்படத்தை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த புகைப்படம். சரிங்களா? ஸோ இந்த புகைப்படத்தை எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வில்லியம் ஆண்டர்ஸ். அதாவது அப்போலோ 8 நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போலோ 8 அப்படிங்கிறது நமக்கு 1968 நிலவுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்போ வில்லியம் ஆண்டர்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த விண்கலத்திலிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதுதான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஃபேமஸான ஃபோட்டோவாக இருக்குது இந்த எர்த் ரைஸ் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ வில்லியம் ஆண்டர்ஸ் எடுத்திருப்பாரு. சமீபத்தில் இறந்துட்டார். ஓகேவா? ஸோ அதனால தான் அவரை பற்றின சிறப்பான விஷயமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம கொஸ்டினாக வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டினில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.